ஹார்மோஸில் உள்ள கோலை பற்றியும் ஹார்மோஸில் உள்ள பிரச்சனைகள் பற்றியும் சவுதி ஆய்வாளர் என்ன சொல்றார் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள போர் நிலவரங்களும் என்னங்கிறத பார்க்கலாம். நாள் 28/29 என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ் நடுநிலை செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹார்மோஸை பற்றி பேசிக்கலாம். ஹார்மோஸ் அதில் வந்துக்கிட்டு இப்போ ஈரான் குறிப்பிட்ட சில நாடுகள்கிட்ட வந்துக்கிட்டு டோல் பிரிச்சுட்டு இருக்காங்க. இது சட்ட விரோதமானது, இது அப்படி இது இப்படி எல்லாமே சொல்றாங்க. இதை பற்றி அப்பாஸ் அராச்சி அவர்கள், அதாவது ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் பேசும்போது அப்பாஸ் அராச்சி கேட்ட கேள்வி இது மட்டும்தான். எகிப்து ஒரு கப்பலுக்கு 2 லட்சம் முதல் 7 லட்சம் வரை வந்துக்கிட்டு சூயஸ் கால்வாய் மூலமா வந்துக்கிட்டு போறதுக்கு இதை வாங்குறாங்க. இந்த சூயஸ் கால்வாய்ங்கிறது வந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி டோல் கிடையாது. இந்த டோல் வந்துக்கிட்டு திடீர்னு தான் வந்துக்கிட்டு எகிப்து நாட்டு அரசு வந்துக்கிட்டு இதுல வந்துக்கிட்டு இந்த டோலை வந்துக்கிட்டு அறிவிக்கிறாப்ல. அது எப்பன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 80-90 தான் அது இந்த டோலை அறிவிக்கிறாப்ல. அப்போ அறிவிச்சு அவங்க அவங்களோட பாராளுமன்றத்தில் வந்துக்கிட்டு பாஸ் பண்ணி இதை வந்துக்கிட்டு கொண்டு வர்றாப்ல. அது வரை வந்துக்கிட்டு சூயஸ் கால்வாய் வந்துக்கிட்டு ஃப்ரீ டு ஷிப்பாக தான் இருந்துச்சு. அப்போ அதை கொண்டு வந்துருக்காப்ல. அதை பற்றி சொல்றாப்ல அப்பாஸ் அராச்சி. இதே இது வந்துக்கிட்டு பனாமா கால்வாய் வழியாக செல்ற கப்பலுக்கு வந்துக்கிட்டு பனாமா வந்துக்கிட்டு 1 லட்சம் முதல் 4.5 லட்சம் வரை வாங்குறாப்ல. பெரிய கப்பல்னா 10 லட்சம் $1 மில்லியன் வரை வந்துக்கிட்டு வாங்குறாப்ல. இது எல்லாமே டாலர் கணக்கில். துருக்கி போஸ்பரஸ் வீதி அப்படிங்கிற ஒரு வழித்தடம் இருக்கு, கடல் வழி. இந்த வழித்தடத்தில் வந்துக்கிட்டு கடல் வழியில செல்ற கப்பல்கிட்ட துருக்கி வந்துக்கிட்டு டோல் வாங்குறாங்க. சென்ட் லாரன்ஸ் சீவே அப்படிங்கிற ஒரு இருக்கு. அது அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு மத்தியில் இருக்கு. இதுல அமெரிக்காவும் டோல் வாங்குறாப்புல, கனடாவும் டோல் வாங்குறாப்புல. அப்ப இதை எல்லாம் வாங்குறது சரி, ஈரான் டோல் வாங்கினான்னா வந்துகிட்டு அது தவறு அப்படிங்கிறீங்க. ஈரானை வந்துகிட்டு தவற சித்தரிக்க நீங்க முயற்சி செய்றீங்க. ஈரானை வந்துகிட்டு ஒரு பேட் கையா, அதாவது கெட்டவனா நீங்க இந்த உலகுக்கு காமிக்க நீங்க விரும்புறீங்க. இது நாங்க புதுசா செய்யறோம், எல்லாரும் செய்யறாங்க, அதே இது எங்களுக்குள்ள உரிமையை நாங்க செய்யறோம், எங்களுக்கு அந்த உரிமை வேண்டும் அப்படின்னு தான் அப்பாஸ் அராச்சி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை எடுக்கிற கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இப்போ புதிய படையெல்லாம் கொண்டு உள்ள இறக்கி செய்ய போறாப்ல. அது எப்படி வரும், என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் பண்ணிடலாமா அப்படின்னா கேள்விக்குறிதான். இதை கண்ட்ரோல் பண்ற அவ்வளவு ஈஸியானது இல்லை. எவ்வளவு நாள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? கம்ப்ளீட் ஈரானை ஈரானோட மிசைல்ஸை கம்ப்ளீட்டா அழிச்சா மட்டும்தான் நீங்க இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அடுத்த ஒரு பிரச்சனை பார்க்கலாம். இது சவுதி ரிசர்ச்சர் அப்துல் அசீஸ் சாகர் அப்படிங்கிறது இவரோட பேர். இவர் சேர்மன் ஆஃப் கல்ஃப் ரிசர்ச். இவர் சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அரபு நாடுக்கு இப்போ அவர்களுடைய பாதுகாப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சமயம் அப்படிங்கிறாங்க. அவர்கள் பாதுகாப்பு மட்டும் இல்ல, அவர்களோட உறவு உள்ள நாடுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாப்ல. இதை எதை வச்சு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அமெரிக்க படை இங்க இருக்கிறது எதுக்காக இருக்கிறாங்கன்னா நம்மளோட பாதுகாப்பு, நமக்கு தேவையான பொழுது நமக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு தான் அவங்க இருக்காப்ல. அது அவங்களால் தர முடியாத பட்சத்தில் அவங்க ஏன் இங்க இருக்கணும்னு கேள்வி கேட்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாப்ல, இந்த போரை துவங்குறதுக்கு முன்னாடி ஈரான் மேல உள்ள போரை துவங்குறது நம்ம கிட்ட கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்றாப்ல. நம்மகிட்ட கலந்து ஆலோசிக்காம நம்மளோட பேஸை நம்மளோட இதை நம்மளோட நாட்டில் உள்ள பேஸையே அவங்க யூஸ் பண்றது மிக தவறான காரியம். நம்மகிட்ட கேட்காம நம்ம சம்மதம் இல்லாம செய்யக்கூடாது. அதை அவங்க செய்யறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வச்சிருக்கிறது நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறாப்புல அப்துல் அசீஸ் சாகர் அவர். இது மட்டும் சொல்லாம இப்ப மட்டும் இல்ல, 12 நாள் வார்லையும் இதே மாதிரி தான் செஞ்சாப்புல. நம்ம கிட்ட எதுவுமே கேட்கவில்லை, நம்ம சம்மதம் இல்லாம தான் நம்மளோட பேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறாப்புல.
நம்மளை பொறுத்தவரை வந்துக்கிட்டு ஈரான் மீது வந்து தாக்குதல் நடத்தணுங்கிறதோ நம்ம வந்துக்கிட்டு நம்ம விரும்பவில்லை, எந்த ஒரு அரபு நாடும் விரும்பவில்லை. நம்ம நடுநிலையா இருக்கணும்னு தான் விரும்பிட்டு இருக்கோம். ஆனா இவங்க எதுவுமே அதை வந்துட்டு கருத்தில் கொள்ளவில்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த போர் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து வரும், அதோட பின் விளைவுகள்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல சமரசத்துக்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சோம். இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். வந்துக்கிட்டு அமெரிக்கா நம்மளோட இதை எதுவுமே செவி கொள்ளவில்லை. அவர் இன்னொன்று சொல்லும்போது, நம்ம என்ன ஆயுதம் வைத்திருக்கிறோம் என்பதல்ல நமக்குள்ளது, நமக்குள்ள ஒற்றுமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துக்கிட்டு பார்க்கணும். நம்ம பேசி நம்ம வந்துக்கிட்டு கலந்து ஆலோசித்து நம்ம வந்துக்கிட்டு ஒரு பேச்சு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு முடிவுக்கு வர்றது தான். அப்போ இந்த ஜிசிசி நாடுகள் இதை வந்துக்கிட்டு ஆலோசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாப்புல இந்த ஒரு பேட்டியில். கட்டாயமா இது யோசிக்க வேண்டியது. அப்படி இருந்து வந்துக்கிட்டு சில, அதாவது இதுல முக்கியமா யார் அப்படின்னு சவுதி தான் வந்துக்கிட்டு பன்னிச்சியா பெரிய அண்ணனா ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, நீ பெரிய அண்ணனா ஆகணும் அப்படின்னா நீ வந்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்கணும்னா, இன்னைக்கு ஈரான் இருக்கிற மாதிரி, இன்று ஈரான் இருக்கிற மாதிரி நீ வந்து ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கணும், அதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். நீ அடுத்தவன் அமெரிக்கா வச்சுக்கிட்டு அடியால வச்சுட்டு நீ பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னா வந்துக்கிட்டு அது தவறானது. அதான் சொல்றாப்ல, நீ உற்பத்தி செய்ய, ஏன் ஈரானே சொல்லிட்டாப்ல, நீ வாங்க நான் வந்து அணு ஆயுதமே தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமும் ஒத்துழைப்பும் தரோன்னு வேற சொல்லியிருக்காப்ல அரபு நாடு ஜிசிசி கண்ட்ரிஸ்க்கு. உனக்கு என்ன, உனக்கு இஸ்ரேல் தருவானா, அமெரிக்கா தருவானா? தரமாட்டான். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஈரானை வந்து பண்றீங்கன்னா நீ இப்போ வந்துட்டு ஷியா சன்னி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்துக்கிட்டு சன்னி வந்துக்கிட்டு பெரிய லெவலில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஷியா வந்துக்கிட்டு கட்டுப்படுத்தணும், அவனை ஒதுக்கி அடிமையாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறதுனால தான் சல்மான் ராஜகுமாரன் உள்ள அடக்கம் வந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி இருக்காப்ப, இன்னைக்கு அது வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இவ்வளவு காரணத்துக்கு வந்து எல்லாமே இவங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஃபுல் காரணம். சரி, இந்த 2 பிரச்சனை அப்படி இருக்கிறோம். இப்போ நடக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். 2 நாள் இந்த 28, 29 தேதி இந்த ஒரு நாள்ல வந்துட்டு என்னால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடி குறையவே இல்லை. இஸ்ரேல் எங்கெல்லாம் வந்துக்கிட்டு மறைக்கப்படுகிறதோ அதெல்லாம் அந்த மறைக்கப்படுற செய்திதான் வந்து மேக்ஸிமம் நம்ம தர்றது இல்லை. இஸ்ரேல்ல இந்த 2 நாள்ல மட்டும், கடந்த 3 நாள்ல வந்துக்கிட்டு டோட்டல் அவன் தந்திருக்க கணக்கே வந்து பாத்தீங்கன்னா 200+ 2 நாளைக்குமே 200+ வந்துக்கிட்டு இது அடிபட்டிருக்கதா வந்துகிட்டு சொல்லியிருக்காப்புல. இன்னைக்கு வந்து நேற்று வந்து 142 பேர் அடிபட்டிருக்கா வந்துட்டு சொல்லியிருக்காப்புல ஈரான் தகவல். அதாவது கிட்டத்தட்ட சொல்லிட்டு வந்தோன்னா 500லேருந்து 600 பேர் வந்துக்கிட்டு அவனோட கணக்கிலே வந்துக்கிட்டு வருது. அவனோட கணக்கிலே வந்துக்கிட்டு 500-600 பேர் கிட்ட வந்துக்கிட்டு அடிபட்டிருக்கதா சொல்றான். இறந்தது வந்துக்கிட்டு கணக்கில் சொல்லவே இல்லை. இவன் 600 சொல்றான்னா கிட்டத்தட்ட 6000 குறைய மினிமம் இருக்கும். மேக்சிமம் சொல்றான்னா 25,000க்கு மேல கூட போகும். அவன் பொய் சொல்றான் அப்படிங்கிறது நமக்கு 100% நல்லாவே தெரியும். இஸ்ரேல் வந்துக்கிட்டு ஈரானோட அணு தாக்குதல் நடத்திருக்காப்புல. அவங்களோட வாட்டர் பியூரிஃபைங் கம்பெனி மேல வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்திருக்காப்புல. இதற்கு பதிலடி திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாலும் அவங்க பவர் செக்டர் மேலே அவங்களோட இது மேலே வந்துக்கிட்டு நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் 6ஆம் தேதி வர அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா. ஆனால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்கா தாக்குனாலும் 2 பேரும் ஒன்று. அப்போ இவங்க 2 பேருமே முன்னுக்கு பின் முரணா தான் இருக்காங்க. இஸ்ரேல் பொறுத்தவரை வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த ஒரு 10 நாள்ல வந்து அடிச்சு காலி பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் அவன் செஞ்சுட்டு இருக்காப்ல. ஆனா ஈரான் வந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா, 10 நாளைக்குள்ள வந்துட்டு உன்னோட வந்து தடுப்பு ஏவலிங்களை ஃபுல்லா வந்துக்கிட்டு காலி ஆயிரும், அதுக்கப்புறம் நான் வச்சு சேரம் பாரு அப்படின்னு நான் எந்த காரணம் கொண்டும் வந்துக்கிட்டு உன்னை அழிக்காம வந்துக்கிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள வரமாட்டேங்கிறது வந்துக்கிட்டு ஈரானோட எய்ம். இவங்க 2 பேரும் எண்ணம் இப்படிதான், இதுல தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கா இப்ப என்ன செய்ய போறான்னா, கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து ட்ரிப்போலி கப்பல்ல வந்துக்கிட்டு ஒரு 2500 சொல்றாப்புல, 5000 சொல்றாப்புல பழைய கப்பல் வந்துக்கிட்டு வந்து இறங்கியிருக்காப்புல. அடுத்து வந்துக்கிட்டு ஏற்கனவே யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் உங்களுக்கு இப்ப காமிக்க இந்த வீடியோல பார்த்துட்டு தான், யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு ஒரிஜினல் இதுதான். வெறும் ஒரு கிச்சன்ல வந்து நடந்த ஃபயர்ல வந்துக்கிட்டு நடந்துச்சு அப்படின்னாப்புல அவ்வளவு பொய் அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஒரு வீடு எவ்வளவு அடிபட்டிருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துருக்கலாம். இப்போ வந்து அது கிரீக்ல இருக்கு, கிட்டத்தட்ட இப்ப நீ ரிட்டர்ன் இந்த போருக்கு வர முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டாப்ல. அப்ப அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு நடந்துட்டு இருக்கு. 2வது வந்துக்கிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அன்னைக்கு அடிச்சப்பறம் இன்னைக்கு வர ஆப்ரஹாம் லிங்கன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு உண்மையை சொல்லவே. ஆப்ரஹாம் லிங்கன் இப்ப வந்து இந்த இடத்துல இருக்குங்கிறது வந்துட்டு இப்போ யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் வந்து அமெரிக்கா வச்சிருக்காப்ல. எங்க கொண்டு போய் விட்டுருக்காப்ல அப்படிங்கிறது தெரியல. மேக்சிமம் வந்துக்கிட்டு நம்ம தீபகோஷாவுக்கு வந்துட்டு கொண்டு வந்து இறக்கியிருப்பாப்ல அப்படிங்கிறது வந்துட்டு நான் சந்தேகப்படுறேன். ரைட், ஓகே. அப்போ
இந்த 2 போர்க்கப்பலும் முடிஞ்சு அடுத்த 2 கப்பல் ட்ரிப்போலி வந்து நிற்கி அடுத்த வந்துக்கிட்டு வெனிசுலாலேருந்து இது வந்துட்டு இருக்கு. நம்ம வெனிசுலாவில் வியட்நாம்லேருந்து ஜார்ஜ் புஷ் புஷோட ஜார்ஜ் புஷ் போர்க்கப்பல் வந்துட்டு இருக்காப்புல ஈரானை நோக்கி. என்ன செய்ய போறதுன்னா ஒரு 10,000 பேர் வச்சு இந்த கார்க் ஐலாண்டை பிடிக்கிறதுக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த கார்க் ஐலாண்டில் கை வைக்கும்போது இதை வந்து டோட்டலாக வந்து பத்திட்டே இருக்கும். இதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து சவுதி அரேபியா பின் சல்மான் தான் பின்னால் இருக்காப்புல அப்படிங்கிறது வந்து 100% உண்மை. அப்போ இந்த லெவலில் வந்துட்டு இவங்க அடிக்க போறாங்க, செய்ய போறாங்க. அதுக்குள்ள பின்விளைவுகள் எப்படி இருக்குங்கிறது இன்னொரு 4-5 நாள்ல வந்து தெரியும். அப்போ இந்த புஷ்ஷும் வந்துட்டாலும் யார் வந்துட்டாலும் நம்ம வந்துட்டு 100% அப்பவுமே சொன்னதுதான் வந்துட்டு ஈரானோட இதில் வந்துட்டு உள்ளக்க போக முடியாது. அதாவது ஸ்ட்ரைட்டாக ஃபார்மஸ்குள்ள போக முடியாது, கப்பலாக போக முடியாது. கப்பல் இல்லாமல் வேற எந்த லெவலில் கொண்டு போகிறாங்க. அதாவது இவங்க வந்துட்டு ஏர் ட்ராப் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஹெலிகாப்டரில் வந்துட்டு டோட்டலாக கொண்டு வந்துட்டு ஏர் ட்ராப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் F-35 அடித்தவனுக்கு இதை பாருங்க, இதே வீடியோவில் உங்களுக்கு வந்து F-18 வந்துக்கிட்டு 2 நாள் முன்னாடி அடித்ததுக்குள்ள வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். அப்போ F-18, F-35, F-15 எல்லாத்தையுமே அடிச்சு இறக்கின ஈரானால வந்துக்கிட்டு ஹெலிகாப்டர் அடிச்சு இறக்க முடியாமலே இருக்க போறாப்புல. அப்போ எத்தனை ஹெலிகாப்டர் காலியாக போகுதுங்கிறத பார்க்கலாம். அப்போ ஏர் டிராப் மூலமாக இறக்குறதுக்கு தான் கார்க் ஐலாண்டில் வந்துட்டு இறக்கி உள்ள சண்டை போடுற மாதிரி தான் இவங்க வந்து பிளான் போட்டுருக்காப்புல. உள்ள வந்துட்டு இறங்கினாலும் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அடி போல போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இதுதான் வந்துட்டு இப்போ உள்ளது. இதில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, இதுவரை அமைதியாக மறைக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இதிலே வந்துக்கிட்டு வச்சுருந்த அந்த ஒரு இதுதான் 9,000 அமெரிக்க வீரர்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இதுவரை அமெரிக்கா சொல்ல மாத்திருக்கு, மறைக்கிறாப்புல. அதாவது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, சவுதியில இல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்கி இருந்த 500 வீரர்கள் பிளஸ் ஒரு 400 வீரர்கள்ங்கிற 2 இடத்த வந்துகிட்டு அடிச்சு காலி பண்ணியிருக்காப்புல IRGC. இதுல IRGC சொல்றாங்க மினிமம் 500 பேர் இறந்துருப்பாப்ல, மேக்சிமம் இவ்வளவு நாள் இருக்கலாம், ஆனா மினிமம் 500 பேர் இறந்துருப்பாப்ல வீரர்கள் அப்படின்னு இருக்காப்ல. இதை வந்துகிட்டு அமெரிக்கா மூடி மறைக்க. ஏன்னா இது வந்துட்டு வெளியில வந்துச்சுன்னா அமெரிக்கால மிகப்பெரிய பிரச்சனை இறங்கும். இப்பவுமே வந்துகிட்டு அமெரிக்கா வந்துகிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் உள்ள இறங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 500 பேர் 9,000 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா அவன் வந்துட்டு முடியவே முடியாது. அங்கே வந்துட்டு மிகப்பெரிய கலவரங்கள் உள்ள வந்துக்கிட்டு அமெரிக்கா எதிரில் வந்துக்கிட்டு நடக்க போகுது. அப்போ அதெல்லாம் வந்துக்கிட்டு பார்த்துட்டு தான் இதை வந்துட்டு மூடி மறைச்சிருக்காப்புல அமெரிக்கா. ஆனால் வந்துட்டு எப்படினாலும் அது வெளியில் வரும். இறந்தவங்களோட பாடி போகும்போது வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு அது வெளியில் வரும். அந்த இது US காங்கிரஸில் வந்துக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனை வரும். அப்போ போல பார்த்துக்கலாம் இத்தனை பேர் இறந்துருக்காப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இப்போ அதே இதில் வந்துக்கிட்டு சவுதியில் வச்சு தான் ஏற்கனவே ஒரு 13 பேர் காயம் அடைஞ்சா வந்துக்கிட்டு அமெரிக்கா ஒத்துருக்காப்புல. அது ஒரு அட்டாக்ல, ஈரானோட அட்டாக்ல. பட் வந்துக்கிட்டு இந்த 9,000 பேர்த்த வந்துக்கிட்டு அமெரிக்கா வாய் திறக்கவே மாட்டேங்காப்புல. ஆனால் கன்ஃபார்மாக நாங்கள் வந்து அடிச்சு காலி பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்காப்புல IRGC. அப்போ இதெல்லாம் தான் வந்துக்கிட்டு நாள் 28, 29 நடந்த இருக்கு. அப்புறம் போர் அப்படிங்கிறது இப்போ நிற்குமா அப்படின்னா 100% 2 மாசத்துல நிற்காது அப்படிங்கிறது தான் என் கணக்கு. விடுற மாதிரி ஐடியா இல்லை. அதை எதிர்பார்த்து இருந்த இந்த ஒரு போருக்காக காத்து இருந்த மாதிரி தான் ஈரான் காத்து இருந்திருக்காப்புல அடிக்கிறப்ப. இந்த அடி மரண அடி அமெரிக்கா கொடுத்து அமெரிக்கா விரட்டின பிறகுதான் வந்துக்கிட்டு இனி சவுதியை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் இந்த வீடியோ பேசுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.